அதை தெளிவா சொல்லிட்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விவசாயிகள் அறநிலையத்துறை மீது குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரசினுடைய 1963ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்திலே பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் கரைப்புதூர் கிராமத்தில் 650 ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு செய்திருக்கில்லாமல் முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது. இந்த இனாம் நிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்தியா முழுவதும் 4 கோடி ஏக்கருக்கு மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை, உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை விட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, எப்படி உழைக்க முடியும், எப்படி பயிர் செய்ய முடியும்? கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியங்கோயில்ல 110 வருஷ பட்டாவும் இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது, வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தென்னை மரம் இருக்குது, காய்கறி பயிர்கள் இருக்குது. அந்த நிலத்தை திடீர்னு அறநிலைத்துறை வந்து கோயில்ல ஒட்டி நிலத்தை ஏல விடுறேங்கிறாங்க. அப்ப விவசாயியுடைய அச்சத்தை சிந்தித்து பாருங்கள். நில உரிமை அற்றப்பட்டவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் நிலத்தை உரிமை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டில் மட்டும் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு தீர்வு காணாவிட்டால் நாங்கள் உரிய முடிவுகளை எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலைகளை எல்லா கட்சிகளும் தொடங்கியாச்சு. எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது. நாங்க கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம். நாங்க அரசியல் பண்றதுக்கு வரல. எங்க கோரிக்கைகளுக்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் எங்க வாக்குகள் அரசியல் செய்யும். தேவையான நேரத்தில் தேவையான வேலை செய்வோம். அதை தெளிவா சொல்லிட்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு. எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. அது திமுக. அதாவது இங்க புரிஞ்சுக்கிறங்க, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. எங்கள் பிரச்சனையே வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் தீர்க்காவிட்டால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இதற்கு மேல தெளிவா சொல்ல முடியாது சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.